ஸோ ஹாய் கைஸ். ஸோ இந்த வீடியோவில் நம்ம எங்கே போக போகிறோம்னு பார்த்தீங்கன்னா ஸ்ரீலங்கா தான். இது ஸ்ரீலங்கா ட்ரிப். இப்போ நம்ம வந்து ஏர்போர்ட் ரீச் பண்ணிட்டோம். இப்போ நம்ம ஏர்போர்ட்லேருந்து அப்படியே போகிறது ஃபுல்லாக நான் ஆக்சுவலி செக்கிங் வீடியோ அது எதையுமே வந்து நான் காமிக்கலை. ஃப்ளைட் ஏறுனதுலேருந்து ஃப்ளைட் ஏற போகிறதுலேருந்து ஃபுல்லாக வந்து இந்த வீடியோ கவர் ஆக போகுது. வாங்க வீடியோக்குள்ள. பார்த்தீங்கன்னா ஒரு ஷிப் வருதா, அது கொலம்போ நோக்கி வந்துட்டு இருக்கு போல. கொலம்போ போட்டு போகுது. We are just reaching ஸ்ரீலங்கா. எஸ், விண்டோ பார்த்தீங்கன்னா வந்து என் விண்டோ வந்து அப்படியே அங்கங்கே ஸ்க்ராட்சாக கொஞ்சம் டஸ்டியாக அப்படி இருக்குது. அதனால் எந்த வீடியோவுமே வந்து தெளிவாகவே எடுக்க முடியல, ஃப்ளைட் வீடியோ மட்டும். ஸோ நான் ஃப்ரண்ட் சைடில் இருக்கிறது காமிக்கிறேன், அதுவும் அப்படி தான் இருக்குது. உங்களுக்கு பார்த்தாலே தெரியும், பார்த்தீங்களா ஸ்க்ராச்சஸாக இருக்கா. மாலை 4 மணி 28 நிமிடங்கள் ஆகும். பாதுகாப்பு கருதி ஆசன பற்றி சமைக்குமாறு வரை தொடர்ந்தும் ஆசன பட்டிகளை அறிந்திருக்கவும். உங்களுக்கு ஏதேனும் உதவி தேவைப்பட்டால் விமான நிலைய அதிகாரி ஒருவரே அல்லது ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸ் அதிகாரி ஒருவரே நாடவும். மறுநாள் அமைப்பின் உறுப்பினரான ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸில் பயணம் செய்தமைக்காக பெரும் அடிவதுடன் மீண்டும் சந்திக்க விரும்புகின்றோம். நன்றி. Ladies and gentlemen, we have arrived at Bandar Night International Airport, Colombo. The local time is 29 minutes past 4 p.m. Please remain seated until the seatbelt sign is switched off. Please be careful when opening the overhead compartment, as items inside may fall out. May we also remind you top of the tower you find the what you call that rotating restaurants there. Okay. But they charge a lot of money to go up there. Okay. பார்த்தேன் அல்ட்ராடெக். But still we are in out of Colombo, right? Yeah. When you come next time, I will speak more Tamil. Yeah. Okay, the pair and that. Yeah. It's correct. Correct? Yeah. But my sisters, they can speak very well Tamil. Oh. The reason is they used to live in the Tamil area. 18 years. 18. So when you go tomorrow to call and you take all the photos, Yeah. send it to him. Yeah. Have you seen these places? This is not much developed area. This is like a similar to the old, not exactly the old Colombo, Yeah. but like similar to, you can see the buildings are not much nicer here, Yeah. and it's all a bit compact. But they have a little bit business. Okay.
see how now, ஓ right? And that is the court complex. You can see this is a gift of China. ஓ This is the biggest problem when we are coming to open. ஓ திஸ் ஒன்லி ஸ்ட்ரீட் Yeah, on the street. Okay. The only one mosque with colorful paintings அப்புறம் paints. Nowadays it's a private shop. And this is Twin Towers. There you can Twin see. Towers like Malaysia. Yeah. But I will cover it up one day in the last day, Yeah. at the daytime. And this is the old Parliament of Sri Lanka. With the British Parliament. period itself. Yeah. Now it's this building using as a presidential secretarial office. Okay. But we have a new parliament that's in out of Colombo. It's about 15 kilometers away. Okay? Yeah. Now this is presidential secretarial office. இந்தியன் சம்மர்னு சொல்லிட்டு ஒரு ரெஸ்டாரண்ட்டுக்கு வந்திருக்கோம். ஆக்சுவலி இந்த ரெஸ்டாரண்ட் வந்து ஃபுட்டெல்லாம் வந்து ஆசமாக இருக்குது. நான் இங்கே வந்து ஒரு சைனீஸ் சிக்கன் நூடுல்ஸ் ஆர்டர் பண்ணியிருந்தேன். அதெல்லாம் வேறு லெவல் ஸ்மோக்கி ஸ்மெல்லோட சிக்கன் நிறையா சூப்பராக இருந்துச்சு. ரெசார்ட் வந்துட்டோம். ரெசார்ட் பார்த்திங்கன்னா ஒரு பெரிய பேலஸ் மாதிரி இருக்குது. என்னன்னு சொல்லி கேட்டால் அங்கே வந்து ஒரு பிரிட்டிஷ்கார் வந்து ஸ்ரீலங்கா தங்கியிருந்தது போல். அவர் வந்து ஒரு வீடு கட்டி நம்ம பர்மனெண்ட்டாக ஸ்ரீலங்காவில் இருக்கணும்னு சொல்லிட்டு ஒரு பெரிய வீடு கட்டியிருக்கிறாரு. இதுதான் அந்த வீடு. அந்த வீட்டெல்லாம் போய் நம்ம பார்க்க போகிறோம். ஆக்சுவலி வீடை வந்து இவ்வளோ பெரிய ரெசார்ட்டாக மாற்றிருக்காங்க. ஒரு மனுஷன் தங்குறதுக்கு இவ்வளோ பெரிய வீடு தேவையா? ஸோ இன்னர் வியூ பார்த்தீங்கன்னா இதுதான். ஆக்சுவலி ரிசப்ஷன் அப்படியே கீழே வந்து இந்த பிளேஸ் இருக்குது. ஆக்சுவலி சும்மா இங்கே ஒருத்தர் வந்து எப்போ பார்த்தாலும் மியூசிக் வாசிச்சுக்கிட்டே இருக்காரு. அவர் சும்மா மியூசிக்கை ரசிச்சுக்கிட்டு ஃபோன் நோட்டு அப்புறம் சும்மா அந்த இடத்துல லைட்டாக வைப் பண்ணிக்கிட்டு அந்த மாதிரி பிளேஸ் போல். ஹாய், சூப்பர், தேங்க்யூ. ஆக்சுவலி நான் ஸ்ரீலங்கா வந்து நிறையா நோட்டீஸ் பண்ணது என்னென்னா பார் தான். ஆக்சுவலி எங்கே பார்த்தாலும் ஆல்கஹால் அடிக்டட் நிறைய பேர் இருக்காங்க. ஸோ எங்கே பார்த்தாலும் அப்படி தான் நிறையா இருக்குது. ஸோ ஓவரால் வியூ ஆஃப் த பிளேஸ். இப்போ வந்து ரூமுக்கு போகிற நேரம். ஆக்சுவலி ரூமுக்கு வந்து நடந்துக்கிட்டே இருக்கும். கிட்டத்தட்ட ஒரு 2 மினிட்ஸ் நடந்திருப்போம். அப்படி இருந்து இன்னும் லிஃப்ட்டை கூட கண்ணில் பார்க்கல. ஆக்சுவலி எங்கள் ரூம் வந்து 4th ஃப்ளோர் போல். ஒரு வழியாக லிஃப்ட்டை பார்த்தாச்சு. அந்த இடத்துல வந்து லிஃப்ட் பக்கத்தில் ஒரு வெயிட்டிங் ரூம் மாதிரி இருக்க போல். லிஃப்ட்டில் மேலே ஏறினோடனே கொஞ்சம் தூரம் நடக்கணும். எவ்வளோ தூரம் நடே. நடந்தோடனே பார்த்தீங்கன்னா நம்ம ரூம் வந்துடுச்சு 405. எஸ், போட்டோடனே காடை சுருகி லைட்ஸ் ஆன் பண்ணியாச்சு. லைட் ஆன் ஆயிடுச்சு. லைட் ஆன் ஆனோடனே ஒரு மாஸ்டர் பெட்டு, ஒரு கிங் சைஸ் மாஸ்டர் பெட்டு. அதுக்குள்ளே திங்ஸ்லாம் கூட வந்துருச்சா? ஓகே. தென் ஒரு பாத்ரூம் டூர்னு சொன்னால் சிரிப்பு தான் வருது. Good night to everyone.
நைட் 10 o'clock ஆகிட்டனால அப்படியே தூங்கிட்டேன். தூங்கி எழுந்திரிச்சு சரி சும்மா ஸ்க்ரீனை திறந்து பார்ப்போம்னு பார்த்தா ஒரு செம்ம வியூ. நான் நைட்டு கூட வந்தோடனே பார்க்கல, அதை நோட்டீஸ் கூட பண்ணல. இப்போ தான் பார்க்குறேன். வாவ், வாட் அ வியூ. அப்படியே ரூம்லேருந்து அப்படியே ஜஸ்ட்டு அப்படியே ஸ்க்ரீனை திறந்து பார்த்தா இது சரி என்னடா இது பால்கனி இருக்குதுன்னு சொல்லிட்டு பால்கனியை பார்த்தா பால்கனியில் இவ்வளோ பெருசா. ஏன்னா நைட்டு இருட்டாக இருந்துச்சு அந்த சைடு. நான் ஒன்றுமே பார்க்காம அப்படியே வந்து பெட்டில் படுத்தவன் தான். கண்ணு கெட்டுற வர ப்ளூ தான் இருக்குது பார்த்தீங்களா. வாவ், அப்படியே கண்ணுக்கே அப்படியே கவர்ச்சியாக சூப்பராக இருக்குது. டோரை திறந்து பார்த்தா அப்படியே ஒரு 2 தென்னை மரம் அப்படி இருந்தால் செமையாக தானே இருக்கும். கீழே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ராக்ஸு அந்த மாதிரி இருக்குது. இது சும்மா டைம் லாப்ஸ் போடுவோம்னு சொல்லிட்டு ஃபோன் எடுத்து வச்சுருக்கேன். வீடியோ எப்படி வருதுன்னு பார்க்கலாம். கேப் டிரைவர் கிட்ட வந்து ஏதாச்சும் ஒரு ஸ்ரீலங்கன் ரெஸ்டாரண்ட் கூப்பிட்டு போங்க, ஏதாச்சும் அவங்களோட பிரேக்ஃபாஸ்ட் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கணும்னு கேட்டோம். ஸோ அவங்க வந்து இந்த ரெஸ்டாரண்ட் கூப்பிட்டு வந்தாங்க. இது சம்திங் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக நல்லா இருக்குன்னு சொன்னாங்க. ஸோ இந்த ரெஸ்டாரண்ட் போகணும். ஃபஸ்ட்டு வந்து இதெல்லாம் ஆக்சுவலி அவங்க ஊரில் சைட் டிஷ்ஷாக சரின்னு சொல்லிட்டு சைட் டிஷ் முதல் எடுத்துகிட்டு வந்து வச்சுருக்காங்க. கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது எல்லாமே. அது வந்து நார்மல் சிக்கன் குழம்பு, அதுக்கடுத்து அது 2க்கு நேம் தெரில. இது வந்து ஆக்சுவலி நூடுல்ஸ்ன்னு சொல்கிறாங்க. பட் ஆக்சுவலி அது வந்து உண்மையை சொன்னால் சேமியாவை தான் அவங்க வந்து நூடுல்ஸ்ன்னு சொல்கிறாங்க. இது இடியாப்பம் ஒரு வேறு நேம் சொல்கிறாங்க. அந்த நேமும் வித்தியாசமாக இருக்குது, வாய் கூட வரல. தென் இடியாப்பம்க்கு இந்த சாம்பார் மாதிரி இருக்கிற இது ஆக்சுவலி என்னன்னே தெரில. சாம்பார் மாதிரி இருக்குது, குருமா மாதிரியும் இருக்குது. இந்த இது பால்லாம் கிடையாது போல் இடியாப்பம்க்கு. நெக்ஸ்ட் நான் ஆர்டர் பண்ணியிருக்கிறது எங்கே போனாலும் பரோட்டா தான். பரோட்டான்றது ஒரு மெனுவை பார்த்துட்டேன்னா அதான் பரோட்டா தான் எனக்கு அடுத்து. பரோட்டா சிக்கன் குழம்பு ஆக்சுவலி காம்பினேஷன் சூப்பராக இருந்துச்சு. ஆக்டிவிட்டிக்கு தான் வந்திருக்கோம்.